இந்த சர்ச்சில் கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷன் அன்னைக்கு அவங்க அம்மா இங்க பொண்ணுக்கு மேக்கப் போட்டு விட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து கீழே வர சொல்லிட்டு இவங்க மட்டும் முன்னாடி போறாங்க. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு மற்ற எல்லா பொண்ணுங்களுமே கீழே வந்துடுறாங்க. ஆனா அவங்க பொண்ணை மட்டும் காணும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட அம்மாவும் அப்பாவும் கீழே எல்லா பக்கம் தேடிட்டு மாடிக்கு போய் பாக்குறாங்க. பார்த்தா அங்கேயுமே அந்த குட்டி பொண்ணை காணோம். இப்போ இவங்களுமே பயந்து போய் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அப்போ அவங்களுமே அந்த குட்டி பொண்ணோட போட்டோ வாங்கி வச்சுட்டு தேடுறதா சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. ஆனா அந்த பொண்ணோட அப்பாவுக்கு மனசு கேட்காம ஒரு வைஃப் மட்டும் வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சுட்டு அவர் ஃப்ரெண்டோட சேர்ந்து எல்லா பக்கம் தேடி பாக்குறாரு. ஆனா எங்க தேடினாலும் அந்த குட்டி பொண்ணை கண்டுபிடிக்கவே முடியல. அப்படி இருக்க அடுத்த நாள் காலையில பார்த்தா அந்த குட்டி பொண்ணோட பாடி அந்த சர்ச்சுக்கு பக்கத்துல இருக்க ஒரு இடத்துல கிடைக்குது. அந்த பொண்ணோட பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பார்க்கும்போது அந்த குட்டி பொண்ணு கிட்ட யாரோ தப்பா நடந்துட்டு அதுக்கப்புறமா கொலை பண்ணிருக்காங்கன்னு தெரிய வருது. இப்போ இவங்களுமே இந்த குட்டி பொண்ணோட பாடியை வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து பண்ண வேண்டிய சடங்கெல்லாம் பண்ணி முடிக்கிறாங்க. இந்த பக்கம் போலீஸ் விசாரிச்சுட்டு இருக்கும்போது ஒரு போலீஸ் ஆபீசர் அந்த பொண்ணோட பாடி இந்த இடத்துல ஒரு போதை ஊசியை பாக்குறாரு. சோ அப்பதான் அவருக்கு கிறிஸ்மஸ் அன்னைக்கு காலையில ஒருத்தனோட பேக்ல இந்த ஊசியை பார்த்தது ஞாபகம் வருது. அந்த போலீஸ் ஆபீசர் அவங்களை கண்டுபிடிச்சு ஸ்டேஷனுக்கு எடுத்துட்டு வந்து அடிச்சு விசாரிக்கும் போது அவங்களே உண்மையை சொல்லிடுறானுங்க. ஆக்சுவலா அந்த அன்னைக்கு இவனுக்கு போதை ஊசி போட்டுட்டு அந்த குட்டி பொண்ணு அவங்க அம்மாவை தேடி வெளியே வரும்போது அந்த குட்டி பொண்ணு அந்த இடத்துல இருந்து கடத்தி அந்த பொண்ணுகிட்ட தப்பா நடந்துகிட்டு அந்த பொண்ணை கொலை பண்ணி ஒரு சாக்குல கட்டி தூக்கி வீசிருப்பானுங்க. ஆனா அந்த ஸ்டேஷனோட இன்ஸ்பெக்டர் அந்த பசங்களோட அப்பா பெரிய ஆளுங்கறனால அவர்கிட்ட காசை வாங்கிட்டு கோர்ட்ல அந்த கேஸை ஒண்ணுமே இல்லாம பண்ணி அவங்களுக்கு சாதகமா தீர்ப்பு வர வச்சிடறாங்க. இவனுக்கு ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கிறத அந்த குட்டி பொண்ணோட அம்மா பார்த்துட்டு அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட அவனை கொலை பண்ண சொல்லி சொல்றாங்க. இதை கேட்ட அந்த குட்டி பொண்ணோட அப்பாவுமே அங்க இருக்க ஒரு கடையில இருந்து கத்தி எடுத்துட்டு போய் அதே இடத்துல வச்சு அவனை கத்தியாலேயே குத்தி கொலை பண்ணிடுறாரு. சோ இவர் பண்ணது கரெக்ட்னா மறக்காம கமெண்ட்ல எஸ்ன்னு போட்டுருங்க.